பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. பூன்றமாம் பிரம்மத்திற்கும் புறத்து உள விகாரற்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்து உள விகாரற்கும் தோன்றிய வேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே. பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்து உள விகாரற்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்து உள விகாரற்கும் தோன்றிய வேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாகும் உபாதி இதே. இங்க பூன்றம் அப்படின்னா பூரணம் என்று அர்த்தம். பிரம்மமானது பூரணமாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது, பின்னமாகாதது, துவைத்தமாகாதது. அது எப்பொழுதும் முழுமையான சொரூபமாகவே இருந்து கொண்டே இருக்கிறது பிரம்மம். அது பூரணம். என்னது? அது குறைத்தன்மை இல்லாதது, முழுமைத்தன்மை, எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் பிரம்மங்கிறோம். அதையும் அதை வைத்து அதிலிருந்து வெளிப்படுவதாக இருக்கக்கூடிய புறத்து விகாரம். புறத்து விகாரம்னா என்னது? பிரம்மத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு மாயையிலிருந்து உருவாகுதில்ல இந்த பிரபஞ்சம். காரண பிரபஞ்சம், சூட்சம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், இதெல்லாம் எதை ஆதாரமாக கொண்டு உருவாகுது? பிரம்மத்தின் நிழல் என்று நாம் சொல்றோம். பிரம்மத்தை ஆதாரமாக நம்ம தத்துவபதத்தில் கூட பிரம்மாஸ்ரய மாயா அப்படின்ற ஒரு ஸ்லோகத்துல அது வரும். பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டு அதனிலிருந்து என்னது ஒரு நிழல் போல வெளிப்படுவது, மாயையிலிருந்து வெளிப்படுவதுதான் இந்த விக்ஷேபம் தான். இது எல்லா விகாரமும் பிரம்மம், அதுல இருந்து வரக்கூடிய விக்ஷேபமாக நம்மால பார்க்கப்படுவது இந்த பிரபஞ்சம். இப்ப இந்த இடத்துல ரெண்டையும் தனித்தனியா பார்க்கணும். நீங்க இதுல இருந்து இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கும் போது இவங்க எப்படி சொல்றாங்களோ அந்த ஆங்கிள் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். பிரம்மம் இருக்கு, அதுல இருந்து வெளிப்படுவதான இந்த சிருஷ்டி, இந்த உலகம் வச்சுக்குங்க, இது ஒரு கேட்டகரி. அடுத்து என்ன சொல்றாரு? ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்து உள விகாரத்துக்கும். ஆன்ற கூடஸ்தன்ற ஒரு புதிய சப்தத்தை இங்க பயன்படுத்துறார். கூடஸ்தன் அப்படின்னா யாருன்னா சைத்தன்யத்தை தான் கூடஸ்தன் என்று சொல்லுவோம். ஆத்மாவைத்தான் கூடஸ்தன் என்று சொல்வது. சரீரத்துக்குள்ள விளங்கக்கூடிய சைத்தன்ய சொரூபத்தை கூடஸ்தன் என்று சொல்லுவோம். ஏனென்றால் அவை அனைத்திற்கும் அதிஷ்டானமாக ஆதாரமாக மாற்றம் அடையாததாக அதுவாகவே இருந்து கொண்டே இருப்பதற்கு பேர் தான் கூடஸ்தன். கூட அப்படின்னா இப்ப ஒரு இரும்பு பற்ற இருக்குன்னு நினைச்சுங்களேன். வெல்டிங் பற்ற, இந்த இரும்பு, இந்த கடப்பாறை, அருவாள், இது செய்யற பற்ற எல்லாம் பாத்தீங்கன்னு நினைச்சுங்களேன். அதை நல்ல நெருப்புல வச்சு எடுத்து ஒரு இரும்பு மேல வச்சு இந்த நெருப்புல நல்ல சூடான இதை வச்சு இன்னொன்னு வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிச்சு அவங்க வேணுங்கிற ஷேப்புக்கு அதை என்ன பண்ணுவாங்க? அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப ஒரு இரும்பு இன்னொரு இரும்பு மாறுவதற்கு இடம் கொடுக்கிறது. இந்த நல்ல நெருப்புல வச்சு எடுத்த அந்த செவச்சவேன்னு இருக்கக்கூடிய இரும்பை நம்ம அடிச்சோம்னா மாறும், ஷேப் மாறும். அது எதுல வச்சு அடிப்பாங்கன்னா இன்னொரு இரும்பு மேலதான் வச்சு அடிப்பாங்க. அதுக்கு பேஸ்ல ஒரு இரும்பு இருக்கு, அந்த பேஸ் இரும்பு மேலதான் வச்சு என்ன பண்ணுவாங்க? இந்த இரும்பு அடிப்பாங்க.
இப்ப அடிக்கும் போது இந்த சூடான இந்த சிவப்பா இருக்கக்கூடிய அந்த நெருப்புல வச்ச இரும்பு ஷேப் மாறும். ஆனா அடியில இருக்கக்கூடிய பேஸ்ல இருக்கக்கூடிய இதுக்கு இது மாறுவதற்கு எது பேஸ் அடியில இருக்குதோ அஸ்திவாரமா இருக்கோ அது ஷேப் மாறவே மாறாது. அது என்னது, இதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா அது அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் அது மேல இதை வச்சு அடிக்கிறாங்க. அது போல அது இங்க எதுக்குதுன்னா, இந்த கூடத்துல எப்படி அந்த ஒரு வஸ்துவானது அதனுடைய தன்மை மாறுவதற்கு ஆதாரமாக எது இருந்து அது மாறுவதற்கு இடம் கொடுத்து தன்னை மாற்றாமல் அது இருக்கிறதோ அதற்கு பேரு தான் கூடஸ்தம். இப்ப நமக்குள்ள சைத்தன்யம் சைத்தன்யமாகவே இருந்து அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அது ஆதாரமாக இருந்து அதன் மேலே நடக்கக்கூடிய அனைத்து மாற்றங்களுக்கும், நமக்குள்ள சரீரம் சார்ந்து உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லா மாற்றங்களுக்கும் எது காரணமா இருக்குன்னா அந்த கூடஸ்தம். அதுதான் சாட்சின்னு சொல்றோம் நாம. பியூர் அவேர்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ் சாட்சின்னு சொல்றதான் கூடஸ்தன் சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அகத்து உள்ள விகாரத்துக்கும் அப்படின்னா, நம்ம அந்த கரணத்துல நடக்கக்கூடிய எல்லா விகாரமும் அகத்து உள்ள விகாரம் தான். அகம்னா என்னது, நான் என்று அர்த்தம். நமக்குள்ள என்னென்ன விகாரம் நடக்குது, மனதுல எண்ணங்கள் வருது, கோபங்கள் வருது, காமங்கள் வருது, போட்டி பொறாமைகள், எல்லா விதமான விகாரம் நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லா மாற்றமும் அகத்துள்ள விகாரம் தான். புரியுதா இல்லைங்களா? அகத்துள்ள விகாரம்னா என்னது, நம் மனதினால் சிந்திக்கப்படுவது, யோசிக்கப்படுவது, முடிவெடுக்க எதுவாக இருக்கட்டும், நமக்குள்ளே நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அகத்துள்ள விகாரம். வெளியில நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் புறத்துள்ள விகாரம். வெளியே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் யாரு காரணம்னா பிரம்மம். உள்ள நடக்கிறது எல்லாத்துக்கும் யாரு ஆதாரம்னா கூடஸ்தன். புரியுதா இல்லைங்களா? இப்ப இந்த 4 விஷயம் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். தோன்றிய பேதம்னா இதற்கும் அதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப நமக்கு பிரம்மன் தான் இந்த உலகமா வெளிப்பட்டிருக்குன்னு நமக்கு என்னைக்கா தெரியுதா? தெரியல. இப்ப வேணா இந்த படிப்பு படிக்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் சொல்றதுனால தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி தெரிஞ்சிச்சா நமக்கு? பிரம்மம் வேறையோ அல்லது பிரம்மன் ஒண்ணு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது புறத்துள்ள விகாரம் தான், விக்ஷேபத்தினால உருவான சிருஷ்டி தான். உள்ளுக்குள்ள நம்ம என்ன நினைப்போம், நம்ம அந்த கரணத்துல நடக்கிற நம்ம மனசு புத்தி என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல கூடஸ்தன் வேற அல்லது விகாரம் வேற, அகத்துல இருக்க விகாரம் வேற, வெளியில பிரம்மம் வேற, பிரம்மத்தினால் உருவார விகாரம் வேறன்னு நமக்கு ரெண்டையும் பிரிச்சு பார்க்க விடாமல் எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்த்து நமக்கு காட்டுகிறது. நம்ம அறிவை நல்லா பிரித்து பார்க்குவதற்குண்டான அந்த ஞானம் ஏற்படாமல் எது தடுத்து மறைக்கிறதோ அதுதான் ஆவரணம். அதான் சொல்றார் தோன்றிய பேதம்னா, ஆக்சுவலி இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரம்மம் மாறாதது, சத்தியமானது. விக்ஷேபம் பொய்யானது, மாறக்கூடியது. நான் கூடஸ்தன் மாறாதது, சாட்சி சொரூபமா இருப்பவன். எனக்குள்ள அந்த கரணத்துல ஏற்படுறது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது, அது பொய்யானது, மித்தியானது. ஆனா இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கூடஸ்தனுக்கும் அகத்து விகாரத்துக்கும், பிரம்மத்துக்கும் புறத்து விகாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த தோன்றி இதுக்கு ஆக்சுவலி ஒரு பேதம் இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. ஆனா இந்த வேறுபாடை தெரியாம, அதான் தோன்றிய பேதம், வேறுபாடு இருக்கிறது போல இருந்தாலும் சற்றும் தோன்றாமல், அத வேறுபாடே தெரியாம நமக்கு எல்லாம் ஒண்ணு போல காட்டுது. பாத்தீங்களா? அந்த ஒண்ணு போல நமக்கு காட்டி ஒண்ணுதான் இருக்குதுன்னு நமக்கு எல்லாமே நமக்குள்ள ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துதல் அறிவு இல்ல. அந்த மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இருட்டு, அந்த ஆவரணம் தான், அதை தான் ஆவரணம் என்று சொல்றாரு. அதான் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி ஈதே. ஊன்றியனா என்னது, பல பிறவியாக நமக்குள் இந்த வியாதி, என்ன வியாதி, பிறந்து எடுத்து இறப்பது, பிறந்து இறப்பது, பிறந்து இறப்பது, இந்த பவவியாதி உண்டாகும் உபாதி ஈதே. இந்த ஆவரணம் தான் மிகப்பெரிய ஒரு உபாதி. சைத்தன்யம் இல்லாத அனைத்தையும் உபாதி என்று சொல்லுவோம். இந்த ஆவரணம் தான் மெயின் உபாதி. இதுதான் நமக்குள்ள மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது, துக்கத்தை கொடுக்கிறது. நம் வாழ்க்கையில் நாம் படுகின்ற அனைத்து வேதனைகளுக்கும் துக்கத்துக்கும் காரணம் எதுவென்றால் இந்த மறைப்பு சக்தி, இந்த ஆவரண சக்தி. உண்மையில இப்ப நம்ம என்ன பண்றோம்,
நம்ம ஒரு பிராக்டிஸ்ல என்ன பண்றோம், இந்த உலகம் நீ அல்ல, இது பொருள் நீ அல்லன்னு பிரிச்சு பாருங்க, நீங்க பந்தப்படுத்தாதீங்க, நீங்க உங்களை ஆத்மாவா உங்களை உணருங்க, ஆத்மா அல்லாததெல்லாம் நீங்கள் அல்லங்கிறத உணருங்க அப்படின்னு சொல்றது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுப்பா. நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், ஒன்னா சேர்ந்து நம்ம புரிஞ்சிருக்கோமா இல்லையா? அதை நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு விவேகமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வைராக்கியம்லாம் எதுக்கு? நமக்கு ஒரு வாசனையில போய் ஒரு பொருளை அடைஞ்சே தீரணுங்கும் போது அதோட கலந்துடுறோம். அந்த பொருள்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, அதுல இருக்க பொய்த்தன்மை என்ன, அதை புரிஞ்சு அதுல பற்றுதல் இல்லாமல் வெளியேறுவதற்கு, விடுபடுவதற்கு உண்டான விவேகத்தை ஏற்படுத்துவது போல இங்க நம்ம பிரம்மத்துக்கும் அதனால வெளிப்படுற சிருஷ்டிக்கும் நான்ற கூடஸ்தனுக்கும் அதுல உள்ளுக்குள்ள வரக்கூடிய விகாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இதோட நிழல் போல இது இயங்குது. நிழலினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கடைசியில பார்த்தோம்னா எல்லாமே ஒன்றுதான்றது வரும். ஆனா அது அந்த சத்தியத்தை நம்ம இங்க கொண்டு அப்ளை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு என்னன்னா, இந்த டிஃபரன்சியேஷன் தெரியாம நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பிளாக் பண்ணி டார்க்னஸ்ல போட்டு நம்மளை மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு, கால சக்கரத்திலே சுழல்வதற்கு ஒரு வியாதியை போல தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதுதான் இந்த ஆவரணம். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பரிபூர்ணமாகிய பிரம்மத்தின் நித்திய தன்மையையும் புறத்தே இது எனப்படும் ஆகாசாதி வடிவ பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தின் அனித்த தன்மையும், இப்படிதான் இப்படி சொன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். பிரம்மம் நித்தியம், பிரம்மத்தை சார்ந்து உருவாகிற புறத்துல இருக்கிறதெல்லாம் அனித்தியம். ஆனா பிரம்ம நித்தியத்தையும் அனித்தியத்தையும் கலந்து நம்மளை ஒன்றாக பார்க்க வைக்கிறது தான் இந்த ஆவரணம். இது நித்தியம், இது அனித்தியம்னு நம்ம பிரிச்சு பார்க்க விடாம, பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற அந்த அறிவு நமக்குள்ள இல்லாம வச்சு எது மறைக்குதோ அதுதான் ஆவரணம். இன்னும் உதாரணம் இன்னும் டீப்பா போகணும்னா, இப்ப நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னு பிரம்மங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மேபி ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு, ஓரளவுக்கு கேட்டவங்களுக்கு. இல்ல இந்த மாதிரியான டீட்டெயிலா நம்ம இந்த ஒரு ஞானம் வராம இருந்திருக்குல்ல, இதை பத்தின படிக்காம இதை பத்தி நம்ம புரியாம இருக்கும்போது, அப்ப எது உங்களை இது தெரியாம உங்களை மறைச்சிச்சு? இன்னைக்கு இதெல்லாம் பத்தி படிக்கிறோம். ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி எது உங்களுக்கு இந்த விஷயங்களை தெரியாமல் உங்களை பார்த்து கொண்டதோ மறைத்ததோ அதுதான் ஆவரணம். இன்னைக்கு இது தெரியுது, கரெக்டா? இன்னைக்கு இதை பத்தி படிக்கிறோம் தெரியுது. ஆனா இத்தனை நாள் தெரியல இல்ல, இத்தனை நாள் இதை பத்தி புரியல இல்ல, இந்த மாதிரி ஒண்ணு இருக்குதா இல்ல, இப்படி எல்லாம் நம்ம விசாரணையே பண்ணனது இல்லைல்ல. அப்ப இதுக்கு இத்தனை நாள் இந்த பக்கம் வராம மறைச்சு வேற பக்கம் நம்மளை போக வச்சுக்கிட்டு இருந்தது எது? நமக்கு இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது, இப்படி போனா நம்ம மோட்சம் அடையலாம், இப்படி போனா ஞானம் அடையலாம், இப்படி போனா நமக்கு ஒரு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்குங்கிற விஷயத்தையே மறைத்து நமக்குள்ள வேற யாரும் மறைக்கல, நம்மளுடைய மறைப்பு தான், நம்மளுடைய அறிவு தான். எது மறைச்சிச்சோ அதுதான் ஆவரணம். ஆவரணம் இருக்கு எங்கேயோ டார்க்னா ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்காங்களான்னு பார்க்காதீங்க. நம்ம அறிவுல இருக்கக்கூடிய அறியாமை தான் ஆவரணம். அதான் என்ன சொல்றாங்க, பரிபூர்ணமாகிய பிரம்மத்தின் நித்தியத்தன்மைக்கும் புறத்தே இது எனப்படும் ஆகாசாதி வடிவ பிரபஞ்சத்தின் அனித்த தன்மைக்கும், பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் அதனால உருவாகிறது எல்லாமே எனது அனித்த தன்மை தான். சிருஷ்டியே அனித்த தன்மை கொண்டதுதான். சாட்சியாகிய கூடஸ்தனும் அறிவுத்தன்மைக்கும் சரீரம் நான் என்னும் கருதும் அகங்காரத்தன்மைக்கும் உள்ள வேறுபாடு சிறிதும் விளங்காதபடி ஆவரண சக்தி மறைக்கின்றது. இப்ப நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நாம ஒரு உடம்பு, நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், நான் ஒரு தாய், நான் ஒரு தகப்பன், நான் ஒரு சொசைட்டில இப்படி 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 இருந்தா நான் வேற இல்லாதெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நாம அப்படி நினைச்சாலும் நான் ஒரு ஜீவன் அல்லது நான் ஒரு ஆத்மாங்கிற அந்த நானும் இப்ப என்ன ஆகுது? சேர ஆரம்பிக்குது. அப்ப இது வரைக்கும் அந்த மறைப்பு இருந்துச்சு. இப்ப அந்த மறைப்பை கொஞ்சம் அறிவு மூலியமா என்ன பண்றோம்? நீக்கிட்டு இருக்கிறோம். முழுசா நீக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது வரைக்கும் மறைச்சிச்சுல, நான் பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபங்கிறத எது மறைச்சிச்சோ அதுதான் என்னது? ஆவரணம். ரொம்ப முக்கியமான பாடல் இது. சோ சரீரம் நான் என கருதும் அகங்காரத்தின் ஜடத்தன்மைக்கும் உள்ள வேறுபாடு சிறிதும் விளங்காதபடி ஆவரண சக்தி மறைக்கின்றது. ஜீவர்களுக்கு பிறவி துன்பத்தை கொடுக்கும் உபாதி இந்த ஆவரண சக்தியே ஆகும். நான் ஏன் பிறப்பெடுக்கிறேன், நான் ஏன் பிறக்கிறேன் என்றால் இந்த ஆவரணம் தான் அதற்கு காரணம். புரியுதுங்களா? நல்லது.